இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செய்து காட்ட போகிற ரெசிபி வந்து கட்லெட் ரெசிபி தான். இந்த பர்ஃபெக்டான இந்த கிறிஸ்பியான இந்த கட்லெட்டை எப்படி செய்யலாம், உடையாமல் எப்படி செய்யலான்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இந்த இஃப்தாருக்கு நீங்கள் இந்த கட்லெட் ரெசிபி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் இந்த இதுக்கும் இந்த கட்லெட்டு செய்து கொள்ளலாம். அதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வந்து நான் கொஞ்சம் ஆயிலை சேர்த்துட்டு நச்சீரகம், ஒனியன், சில்லி, கார்லிக் நான் அதெல்லாம் சேர்த்து நான் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் கார்லிக்கை வந்து நீங்கள் பேஸ்ட்டாகவும் நீங்கள் அரைச்சி இதில் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக சாப் பண்ணியும் நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். அதை மாதிரி நீங்கள் சேர்த்து நீங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணி கொள்ளுங்கள். நல்லா சாஃப்டாகும் வரைக்கும் இந்த ஆனியன் அது வரைக்கும் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு நம்ம வந்து பீஃப் சேர்க்க போகிறோம். பீஃபை வந்து நான் பிளெண்டரில் வந்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். அதை அரைச்சி நான் கொஞ்சம் அதை பாயில் பண்ணி கொஞ்சம் உப்பு மிளகும் சேர்த்து அதை நான் பாயில் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நான் இதை அரைச்சி எடுத்து நான் இதில் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபிஷ்ஷும் சேர்க்கலாம், நீங்கள் சிக்கனும் சேர்க்கலாம். இது வந்து பீஃப் கட்லெட் வந்து மற்ற ரெண்டு கட்லெட்டை விட பீஃப் கட்லெட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதால் நான் பீஃபை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீஃபை நீங்கள் இப்படி அரைச்சி நீங்கள் செய்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா இதில் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நான் வந்து பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் டர்மரிக் மஞ்சத்தூளும் போட்டு நான் அதை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நான் கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்து இதில் நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ வந்து கறி லீஃபை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். உருளைக்கிழங்கை நான் சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. கட்டி இல்லாமல் கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்து இதில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த கட்லெட்டை கொஞ்சம் நம்ம உருட்டுறதுக்கு கொஞ்சம் கையால் உருட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், உடையாமலும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 4-5 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு 300 கிராம் ஒரு 300 கிராம் இறைச்சி எடுத்து நான் அதை வந்து பாயில் பண்ணி அதை அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் சால்ட்டை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். சேர்த்து நல்லா நீங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 2 ஒனியனை வந்து நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ வந்து ரெட் சில்லி பவுடரை சேர்த்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெட் சில்லி பவுடரை சேர்த்துக்கொள்ளலாம். கொரியண்டர் பவுடர் தேவைன்னு சொன்னால் கொரியண்டர் பவுடரும் சேர்த்துக்கொள்ளுங்கள். கறி பவுடரும் சேர்த்துக்கொள்ளுங்கள். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் டர்மரிக் பவுடரும் நீங்கள் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கள். அப்போ கலராக இருக்கும். அதனால் நீங்கள் டர்மரிக் பவுடரும் தேவைன்னா சேர்த்துக்கொள்ளுங்கள். பெப்பர் பவுடரும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எல்லா இடத்தையும் நான் அந்த ஸ்பைஸ் படுற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் எல்லா ஸ்பைசஸையும் நான் அதில் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு பிறகு வந்து நம்ம அந்த கட்லெட்டை நம்ம உருட்டி எடுத்தால் சரி. கொஞ்சம் வார்மில் இருந்தால் போதும். ஹொட்டாக இருக்கக்குள்ளே நீங்கள் இந்த பவுலை செய்கிறது கஷ்டம். கொஞ்சம் குறைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் போல் நீங்கள் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இதை இன்னொரு பவுலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி எல்லாத்தையும் நீங்கள் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இன்னொரு பவுல் எடுத்து நம்ம இப்படி சிலிண்டர் ஷேப்பில் வந்து நம்ம ரோல் பண்ணிட்டதுக்கு பிறகு 2 சைட்லேயும் கொஞ்சம் ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். பிரேக் ஆகாமல் நீங்கள் இதை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை செய்து கொண்டால் ஈஸியாக இருக்கும். அப்போ பிரேக் ஆகாமல் இருக்கும். இப்படி நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பவுல் மாதிரியும் செய்து எடுத்துக்கொள்ளலாம்.
நீங்கள் இந்த பீஃப் கட்லெட்டை நீங்கள் கட்டாயம் செய்து பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற கட்லெட்டை விட இந்த கட்லெட் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை உங்களுக்கு தரும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு எக்கை வந்து உடைச்சி அதை நல்லா நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இதை நீங்கள் இதில் டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஃப்ளார் பேட்டரில் நம்ம இதை சேர்க்க போகிறோம். ஃப்ளாவில் கொஞ்சம் வாட்டர் தெரிஞ்சு நல்லா நீங்கள் தண்ணி பதத்துலேயும் இல்லாமல் திக் பதத்துலேயும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடையில் நீங்கள் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம பிரெட் கிராம்பில் வந்து இதை கோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். நீங்கள் ரெண்டு தரம் கோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் 2 தரம் கோட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன்னு சொன்னால் திரும்பவும் நீங்கள் எக்கில் நீங்கள் அதை போட்டுட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஃப்ளார் பேட்டரில் நீங்கள் அதை சேர்த்துட்டு அதையும் டிப் பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் கோட் பண்ணி எடுத்துக்கொண்டீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு நல்ல ரவுண்ட் ஷேப்புள்ள இந்த கட்லெட் வரும். அப்போ நம்மளுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அந்த தோல் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும், உரமான கனம் இல்லாமல் நீங்கள் 2 தரம் கோட் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கக்குள்ள நல்ல கிறிஸ்பியாகவும் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கிறதுக்காகத்தான் நான் 2 தரம் நான் இதை கோட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நான் எப்பவும் வந்து 2 தரம் தான், எப்பயும் நான் அந்த கட்லெட் செய்யும்போது 2 தரம் தான் கோட் பண்ணி எடுத்துக்கொள்வேன். இப்படி நீங்கள் பர்ஃபெக்டாக பாருங்கள் நான் எப்படி செய்திருக்கேன்னு. இப்படி பர்ஃபெக்டாக நீங்கள் இதை உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ திரும்பவும் மற்றதை நான் வந்து எக் மிக்சரில் வந்து நான் டிப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃப்ளார் மிக்சரில் வந்து நான் டிப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் பிரெட் கிராம்பில் நான் இதை கோட் பண்ணி 2 தரம் அப்படி கோட் பண்ணி நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்படி நீங்களும் 2 தரம் நீங்கள் அதை கோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கட்லெட் செய்யக்குள்ளே உடையாமல் நம்ம கட்லெட்டை நம்ம பர்ஃபெக்டாக செய்கிறோன்னு சொன்னால் இப்படி செய்து எடுத்தோம்னு சொன்னால் நம்மளோட கட்லெட் வந்து எப்போவும் உடைய மாட்டிச்சு. நம்ம கட்லெட்டை நம்ம ஃப்ரை பண்ணக்குள்ள நம்ம ஓவர் க்ரௌடாக போடக்கூடாது. கொஞ்சம் 2 இல்லாட்டி 3 வச்சு தான் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து எல்லாத்தையும் போடுவாங்க, ஈஸியாக குயிக்காக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டதுக்கு எல்லாத்தையும் ஒரே தரத்தில் போடுவாங்க. அதால் வந்து இந்த கட்லெட் வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் எல்லா கட்லெட்டையும் நான் செய்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ஆயிலை நான் நல்லா சூடாக்கி எடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு நல்லா சூடாக்கினது பிறகு கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கட்லெட்டை நான் 3 நான் போட்டு எடுத்துக்கொள்கிறேன். இப்போ கொஞ்சம் இதை ஃப்ரை பண்ண விடுங்க. இப்போ நான் கொஞ்சம் நல்லா கீழே வந்து ஃப்ரை ஆனதுக்கு பிறகு ஒரு சைட் ஃப்ரை ஆனதுக்கு பிறகு மற்ற பக்கம் நீங்கள் இதை மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு பிறகு மற்ற பக்கம் நம்ம மாற்றி எடுத்துக்கொள்வோம். நீங்கள் ஃப்ரை ஆகிறதுக்கு முதல் நீங்கள் இதை அங்கே மற்ற பக்கம் மாற்றினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் பச்சை மாதிரி இருக்கும். அப்போ அதால் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, உடையிறதுக்கு கட்லெட். அதால் நீங்கள் கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மற்ற பக்கம் மாற்றி எடுத்துக்கொள்வது நல்லா. அதுக்கு பிறகு நீங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் கொஞ்சம் பொரிச்சிட்டு இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இன்னொரு பிளேட்டில் வந்து டிஷ்யூ வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஆயிலெல்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு நம்ம டிஷ்யூ பேப்பரை நம்ம யூஸ் பண்ணுறது ஈஸி. நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சுட்டு இந்த ஆயில் வந்து கொஞ்சம் சூடாகாமல் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் நம்மளோட கட்லெட்டில் வந்து ஆயில் நிறைய வந்து இதெஞ்சிருக்கும். அதால் கொஞ்சம் இந்த ஆயில் வந்து நல்லா சூடானா நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் இதை வந்து இந்த கட்லெட்டை நீங்கள் சேர்த்திங்கன்னு சொன்னால் குயிக்காக ஃப்ரை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி நான் எல்லாத்தையும் நான் வந்து செய்து எடுத்துக்கொள்கிறேன். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கட்லெட் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பீஃப் கட்லெட்ங்கிறதுக்குள்ள இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற ஃபிஷ் கட்லெட்டை விட சிக்கன் கட்லெட்டை விட இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும்.
கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நான் ரமதானுக்கு ரமதான் ரெசிபி உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கட்டாயம் நீங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீஃப் கட்லெட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக் போடுங்க, எப்படி வந்திருக்கின்றத. நான் இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்க. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்காங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் உங்களுக்கு வேறு யூனிக்கான ரெசிபியெல்லாம் நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். அடுத்து நம்மளோட வார பெருநாள் ரெசிபிகளும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். ஓகே, நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா. ஓகே, தேங்க்யூ. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.